ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ சீனு அவங்க வந்து நின்றுட்டுருக்கவும், என்னடா உன் முழிக்கிற மொழியே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு முத்தம் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னடா பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மாயா வந்து சொல்கிறாங்க, எங்கே பாரு, இந்த மாதிரிக்கே நீ சும்மா சும்மா வந்து என்னை சுற்றி வந்துகிட்டே இருந்து வச்சுக்கோங்க, அப்புறமா அவ்வளோதான் அப்படிங்கும்போது என் பொண்டாட்டி தான் நான் சுற்றி வந்துட்டு இருக்கிறேன், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ தனாவை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வரவும், அப்போ வந்து கார்த்தி வந்து அங்கே உட்காந்துருக்குறாங்க. என்னது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து உடனே அவர் வந்து தனா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நம்ம ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டு தான், ஆனால் என் பொண்ணு வந்து ரொம்பவே பயந்துட்டு இருக்கிறா அப்படிங்கவும், ஏன் உங்கள் பொண்ணு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைம்மா அவள் வீட்டில் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறா, ஆனால் அவள் வந்து பயந்துக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிறாங்க. எதுக்காக அவள் பயப்படணும் அப்படின்னு தானா கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைம்மா நீ சொன்ன மாதிரிக்கே வந்து போட்டியில் அவட்ட வந்து நீ தோற்று போயிருவியா, அவளை ஜெயிக்க வைப்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு பதட்டமாகவும் குழப்பத்தோடு இருக்கிறா அப்படிங்கும்போது, இதை கேட்டதுமே உடனே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்போ தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட தான் வந்து கை நீட்டி 5 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டோம்ல, அப்புறமா எப்படி ஆக்கும், நான் சொன்ன வாக்க கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன், நான் ரகுராமோட பொண்ணாக்கும் அப்படிங்குமோ எனக்கு தெரியுமா, ஆனாலும் அவள் தான் வந்து இப்படி குழப்பத்தோடு இருக்கிறா அப்படிங்கும்போது இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வராரு. இதில் வந்து நீ ஒரு சைன் போட்டு கொடு, நீ இந்த போட்டியில் தோற்று போயிருவேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சைன் போட்டு கொடு, அப்போ தான் அவன் நம்புவோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் மேலே உங்கள் பொண்ணுக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நம்பிக்கை வந்து அவளுக்கு இருக்குதோ இல்லையோ எனக்கு இருக்குமா, ஆனால் வந்து அவள் மன திருப்திக்கு தான் இதில் வந்து நீ ஒரு சைன் போட்டு கொடு அப்படிங்கவும், இது கேட்டதுமே கார்த்தி அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இந்த கதிர்க்காக இவ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போட்டியில் ஜெயிக்கிறனால அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கை அவளுக்கு கிடைக்க போகுது, ஆனால் அதை புரிஞ்சிக்காம இந்த கதிர்க்காக இவள் வந்து இந்த மாதிரிக்கெலாம் முடிவெடுத்திருக்கிறாள், இவளுடைய அழிவே அந்த கதிரால் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினைக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தனா கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க. இதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கவும், ஆனாலும் வந்து நீ படித்து பார்த்து போடுமா அப்படிங்கும்போது தனாவும் வந்து படித்து பார்த்துட்டு அவங்க கையெழுத்து போடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி வந்து அதிர்ச்சி அடையவும், அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து இந்த அவமானத்துக்கு பிறகு நான் ரூம் விட்டே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள அடைஞ்சு கிடக்கவும், அப்போ வந்து கார்த்தி இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்ற கார்த்தி, நீ சொல்றதெல்லாம் உண்மையான கேட்கும்போது, ஆமா தான் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் போறோம், இதை வச்சு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து புவனேஸ்வரிட்ட வந்து பசுபதி சொல்றாங்க, புவனா இப்பதான் என்னுடைய பழைய புவனாவா இருக்கிற, உன்னுடைய அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போதும் அப்படின்னு சொல்லவும், ஆமா என்னுடைய அடுத்த ஆட்டம் ஆரம்பிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி ஆக்ரோஷத்தோட அங்க கிளம்புறாங்க. இங்க பார்க்கும்போது வந்து ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம் வந்து அவங்க அகடாமியில வந்து அவங்க தலைவர் பொறுப்புல இருக்கிறனால அந்த ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கவும், அப்போ புவனேஸ்வரி, கார்த்தி, அதுக்கப்புறம் பசுபதி இவங்க எல்லாருமே வராங்க. அப்போ அவங்க வந்து சில அதிகாரிகள் அவங்க கூட இருக்கும்போது புவனேஸ்வரி வந்ததை பார்த்துட்டு உடனே ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு உன் பொண்ணு வந்து இந்த போட்டியில் தோக்க போறா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து ரகுராம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற, எதுக்காக என் பொண்ணு மேலே இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு உன் பொண்ணு கண்டிப்பாக அந்த போட்டியில் தோக்க தான் போறா, தோத்து போய் உன்னை அவமானப்படுத்த போறா அப்படிங்கவும், எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான், ஆனால் என் பொண்ணு வந்து என்னை அசிங்கப்படுத்தவே மாட்டா, அவன் அந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவா அப்படின்னு சொல்லவும், அப்படியா இதை நீ ஒரு சவாலவே நீ ஏற்றுக்கோ, அப்படி உன் பொண்ணு தோத்து போயிட்டானா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்வியான்னு கேட்கும்போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக வந்து என் பொண்ணு வந்து என்னுடைய மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றுவா, அதனால அந்த போட்டியில் ஜெயிச்சே தீருவா, இதை நான் சவாலாகவே எடுத்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் வந்து சொல்லவும், இது கேட்டதுமே புவனேஸ்வரி வந்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. எப்படியே இவனை ஏற்றி விட்டாச்சு, இவன் வந்து தன் பொண்ணு எப்படியும் போட்டியில் ஜெயிச்சே தீருவான்னு சொல்லிக்கிட்டு அவன் ரொம்ப தலகணத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லவும், சரிதான் புவனா இப்போ இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பாக வந்து அவள் தானா வந்து இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் அவள் தான் கைண்டிட்டு பணம் வாங்கியிருக்கிறாளா, அது மட்டும் இல்லாமல் கதிர்க்காக தானே அவள் வந்து எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் தோக்க தான் பார்ப்பா அப்படிங்கும்போது,
அதுதான் எனக்கு வேணும். ஆனால் வந்து ரகுராம் வந்து தான் பொண்ணு மேலே எவ்வளோ நம்பிக்கையாக அவன் சொல்லிட்டு இருக்கிறான், அந்த நம்பிக்கையை தானா உடைக்க போகிறான். அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த நடந்த விஷயத்த நம்ம சொல்லணும். அது கேட்டு அவன் கூனி குறுகி நிற்பாம்ல, அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லவும், சரி கார்த்தி அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் அவள் சைன் போட்டிருக்காளா, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகுதான் நம்மளுடைய விளையாட்டே இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்றாங்க அந்த பேப்பர் வந்து அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கவும், எப்படியாவது அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து நம்ம கைக்கு கொண்டுட்டு வரணும், அதுதான் நம்மளுக்கு எல்லா ஆதாரமும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சரி நம்ம எப்படியாவது அது இருந்து கொண்டுட்டு வர பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா ரகுராம் வந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ ஜானகி கிட்ட வந்து அவங்க வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து ரகுராம் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்குங்க இப்படி சோகமாக இருக்கிறீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, இங்கே பாரு நீ என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரகுராமோட அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவாவும் கேட்குறாங்க, என்னன்னா என்ன பிரச்சனை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், தலைவர் பொறுப்பில் வந்து நீ வந்து பேட்மிண்டன் அகாடமியில் தலைவர் பொறுப்பில் இருக்கிற, ஆனால் வந்து அங்கேருந்து வந்ததுலேருந்தே ரொம்ப சோகத்தில் இருக்கிறியே என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அந்த புவனேஸ்வரி அங்கே வந்தா அப்படிங்கிறாங்க. என்னது புவனேஸ்வரி திரும்ப அவங்க வந்துட்டாளான்னு சொல்லி அதிர்ச்சியோட கேட்கும் போது, ஆமாம் அங்கே வந்தது மட்டும் இல்லாமல் தானே அந்த போட்டியில் தோக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே சவால் விடுற அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ரமினி பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் எப்போவுமே தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் அவள் சீண்டி விளையாடுறதுக்காக அப்படி இருக்கிறா, தானா தான் எப்போவுமே எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு தானே வருவா, அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி சோகத்தோடு இருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை இந்த தடவை அவன்கிட்ட சவால் விட்டா, அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல, தானா அந்த போட்டியில் தோற்று போயிட்டானா அப்போ நானே வந்து தோற்று போயிட்டதா அர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி உடனே தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தனாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க, தானா இந்த மாதிரிக்கு புவனேஸ்வரி வந்து அப்பா கிட்ட சவால் விட்டுருக்கிறா, இந்த போட்டியிலே நீ தோற்று போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கிறா, ஆனால் அப்பா வந்து என் பொண்ணு தோக்க மாட்டா, அவள் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவான்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட திரும்ப சவால் விட்டுருக்கிறாரு, அதனால இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு ஜானகி சொல்லவும், அப்போ மாயாவும் இது கேட்டுக்கிட்டு உடனே மாயாவும் தனாவிட்ட ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் தானா அந்த போட்டியில் கண்டிப்பாக நீ ஜெயிச்சே தீரணும், அப்போ தான் நம்ம பெரியப்பாவோட மான கௌரவத்தை எல்லாத்தையும் நீ காப்பாற்றினது மாதிரிக்கு, இல்லைன்னா இந்த புவனேஸ்வரிட்ட நம்ம தோற்று போன மாதிரிக்கு ஆயிரும் அப்படிங்கவும், இது கேட்டதுமே தனா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இப்போ நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து கதிர்க்காக அந்த போட்டியில் தோற்று போகிறோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம கை நீட்டு பணத்தை வர வாங்கியிருக்கிறோம், இப்போ என்னன்னா அந்த புவனேஸ்வரி வந்து அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு சவால் விட்டுருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு தனா இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி மாயாவும் பேசிட்டு இருக்கிறாங்க, ஆனால் தனா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும், அப்போ கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது தானா யாருக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற, அங்கே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும், உடனே தானா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபோனை வாங்கி அவங்க கதிர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவும் ஜானகியும் பேசுறதை கேட்டுட்டு உடனே கதிர் வந்து, நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்களா, தானா எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறா, அதனால தான் யாருன்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படிங்கும்போது, அப்போ வந்து உடனே வந்து அவங்க ரெண்டு பேருமே இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிர் வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம தானா தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறா, அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அதனால அந்த புவனேஸ்வரி தான் வந்து மாமா கிட்ட தோத்து போக போகிறா, நம்ம எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கவும், உடனே மாயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் கதிர் கண்டிப்பாக வந்து தானா தான் வந்து போட்டியில் ஜெயிக்க போகிறா, அதில் எந்தவித பயமும் கிடையாது, ஆனாலும் அவள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக அந்த போட்டியில் ஜெயிச்சே தீரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவள் போட்டியில் ஜெயிச்சிருவா அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரகுராம் வந்து அவங்க நினைக்கிறாங்க, இந்த போட்டியில் தானா தோத்து போயிடக்கூடாது, என் பொண்ணு என்னுடைய மானத்தையும் கௌரவத்தையும் அவள் காப்பாற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா தானா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம அக்ரிமெண்ட் பேப்பரில் வர நம்ம சைன் போட்டிருக்கிறோம், கை நீட்டி 5 லட்ச ரூபா பணத்தையும் வாங்கியிருக்கிறோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, நம்ம வந்து அப்பாவுக்காக நம்ம வந்து போட்டியில் ஜெயிக்கிறதுக்கா இல்லைன்னா நம்ம வந்து கதிர்க்காக வந்து இந்த போட்டியில் தோக்குறதுக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அதனால வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.